தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷாம் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ். சார், இப்ப ராகுல் காந்தி ரேபரேலி பகுதியில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டுருச்சு அபிஷியலா. வழக்கமா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி நார்த்ல போட்டியிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாஜக சார்பாவே நிறைய குற்றச்சாட்டுகளை ரொம்ப அலிகேஷனா வச்சுட்டே இருப்பாங்க. எப்ப பாரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட சொன்னாங்க. அவர் தென்னிந்தியால ஒரு மூலையில போய் வைக்கிறாரு, சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கேரளாவுக்கு போறாரு அப்படின்னு எல்லாம் கூட விமர்சனமா பேசி அது போன தேர்தலையே தேர்தல் ஆணையர் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் மீறின விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அந்த பிரச்சனையா பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அசோக் லவாஸ் ரிசைன்மெண்ட் போனாரு. பல பிரச்சனைகள் ஓடிச்சு. இப்போ நிக்கிறாங்க தேர்தல் வட இந்தியால, குறிப்பா அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு தொகுதியோட சொல்லலாம். ஏன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த தொகுதியில ரெகுலரா நிக்கக்கூடியவங்க. இதனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? அது ராகுல் காந்தி ரொம்ப எளிதா வெற்றி பெற்றுவாருங்க. அதாவது இதுல இந்த வாட்டி டோட்டலா அரசியல் நகர்வுகள் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் பிற எதிர்கட்சிகளும் பாரதிய ஜனதாவோட ஒருபடி மேல இருக்குங்க. திருப்பியும் பிஜேபி, மோடி எல்லாருமே பழைய சுழல்ல போய் சிக்கிட்டாங்க. கெடுவிட்ட சுழல். 10 வருஷம் ஆட்சி எவ்வளவோ இருக்கும், சாதனைகள் இருக்கலாம். அப்போ 10 வருஷம் ஒரு பிம்பத்தை அவர் கட்டி காப்பாத்திருக்காரு. வளர்ச்சியின் நாயகன், உலக நாடுகளை மதிக்குது, அவர் ஒரு போன் பண்ணாலே உலக போர் நின்றும், உக்ரைன் போர் முடிவுக்கு வந்துடும், அப்புறம் இஸ்ரேல் எல்லாம் உடனே சமாதானம் வெள்ளக்கொடி பறக்க விட்டுரும், இப்படி எல்லாம் ஒரு இமேஜை பில்டப் பண்ணிட்டு இப்ப கடைசியில அவர் யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு? இந்துக்கள், இந்து மதத்தை நான் தான் பாதுகாக்க முடியும். ராகுல் காந்தி வெற்றி பெறதுல பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சி. ராகுல் காந்தி வந்தாருன்னா அவங்க தாலியெல்லாம் பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாரு. இவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டார். ஒரு பிரதமர் இப்படி பேசக்கூடாது. கார்கே ஒரு கடிதம் போடுறாரு, நாங்க ஒரு பிரதமரா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களங்க, உங்களுக்கே இது நியாயமானு கேட்கிறாரு. நமக்கே அது தோணுது. 2 எருமை இருந்தா ஒரு எருமையை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்றாரு மோடி குஜராத்ல. அது எப்படி கொடுக்க முடியும்? ஒரு எருமையை பத்திட்டு போய் ஏத்தாப்புல இருக்கிற பாய் வீட்டுல விட்டு வந்துருவீங்களா? 2 வீடு இருந்தா ஒரு வீடை பிடுங்கி கொடுத்துருவாங்க. அவன் வீடெல்லாம் பத்திரம் போட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல பண்ணி வச்சிருப்பான். ஒரு வீடு எடுத்து கொடுக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? அப்ப பிரதமர் இப்படி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். ஆனாலும் அவர் அப்படிதான் பேசுறாரு. எப்படி பேச வேண்டிய பிரதமர்? நான் போகும்போது அமெரிக்காவே எனக்கு ரெட் கார்பெட் விரிச்சுது, நான் இவ்வளவு தூரம் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கேன், இந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சிருக்கு, மொத்தத்துல பாத்தீங்கன்னா நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்கு, அப்படி பேசுறதுக்கு வக்கு இல்ல. அதான உண்மை. அப்போ நீங்க பழையபடி தேர்ட் ரேட்டா இறங்குறீங்க. எது பழைய காலத்து பேச்சு? அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டோம், ராமரை இவங்க எல்லாம் அவமதிச்சிட்டாங்க, ராமர் கோயிலுக்கு வரவே இல்லை திறப்பு விழாக்கு. நீங்க முதல்ல ஜனாதிபதியை கூப்பிட்டீங்களா? அப்புறம் அவங்களை இப்ப கூப்பிட்டு அவசர அவசரமா ஒரு ஒரு போட்டோவை மட்டும் எடுத்துட்டு அனுப்புறீங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, அவங்க பழங்குடியின பெண்ணு, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நீங்க எங்க திறப்பு விழா கூப்பிட்டீங்க? 500 வருஷ கனவு, 300 வருஷ கனவை நிறைவேற்றிருக்கோன்னு சொல்றீங்களே, கனவு நிறைவேறும் போது கூப்பிட வேண்டியவங்கள கூப்பிட்டீங்களா? எதுக்கு போய் காங்கிரஸ் கூப்பிட்டீங்க? முதல்ல நேரடியா போய் ராஷ்டிரபதிக்கு போய் பவனுக்கு போய் அவங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்கணும், ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு அவர் வேற மாதிரி ரூட் எடுப்பாரு. அது உங்களுக்கு ராமர் பேர்ல பக்தியே இல்லை. ராமர் சூரிய குலத்தின் திலகம், அதனால நாங்க ராமர் நெத்தியில சூரிய பொட்டு வைக்கிறோம். பொட்டு வச்சிங்களா? உங்க RSS அதை வாழ்த்தியதா? சூரிய திலகம் வச்சத RSS ஏதாவது ஒரு வகையில வரவேற்றதா? ஆக ஒட்டு மொத்தத்துல தோல்வி பயங்கிறத கூடங்க பதவி பறி போயிருமேங்கிற ஆத்திரம் தான் எனக்கு அதுல ரொம்ப தெரியுது. காரணம், ஒரு பிரதமர் இப்படி பேசக்கூடாது. அவரும் ஒரு சீனியர் லீடரு, குஜராத் முதல்வரா அத்தனை முறை இருந்திருக்காரு, பிரதமரா ரெண்டு டேம் இருந்தாச்சு, ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அப்ப அவர் பேசுற ஒவ்வொன்றும் இந்தியாவுக்கு, இந்திய நலன்களுக்கு, வெளிநாடுகள்ல குறிப்பா இஸ்லாமிய நாடுகள்ல வாழ்கிற இந்தியர்களோட நலன்களுக்கு விரோதமா இருக்குன்னு அவர் ஏங்க நினைக்கல? இப்ப மலேசியால இருக்கிற நண்பர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா, அவங்க நிறைய சின்ன சின்ன வியாபாரம் வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் தீவிர இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுன்னா கடைக்கே ஆள் வர மாட்டாங்க. நாங்களும் இந்துக்கள் தான், ஆனா மலேசியாலே பிறந்து வளர்ந்தாச்சு. சின்ன சின்னதா வியாபாரங்கள், பல்வேறு வியாபாரங்கள், குறிப்பா உணவு விடுதி, சாப்பாட்டு கிடம்பாங்க. ஆமா. அப்ப அங்க இருக்கிறவங்க அவங்கள எவ்வளவு வெறுப்பா பார்ப்பாங்க, அவங்களால எப்படி நடமாட முடியும்? ஒரு ஹேட் வந்துரும்ல. ராத்திரி 7 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல எங்கேயாவது போனா இவன் இந்தியாக்காரையா, மோடி ஆதரவாள அப்படின்னு சொல்லி 4 பேர் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத சம்பவத்துல ஈடுபட்டா என்ன ஆகுது? பயப்படுறாங்க, நிஜமாவே பயப்படுறாங்க. நான் கற்பனையாலாம் சொல்லல, என்னோட நண்பர்கள் பேசுனதுதான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி பிரச்சனை இருக்க. நீங்க வெறும் தேர்தலுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஹேட் ஸ்பீச் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கொடுக்குறீங்களே. அப்போ அமெரிக்கால உடனே அவன் ரியாக்ட் பண்றான். வெளியுறவுத்துறை, அமெரிக்கா வெளியுறவுத்துறை, எங்க நாட்டுல எத்தனை இந்து கோயில்கள் இருக்கு, எவ்வளவு சிறப்பா நாங்க வச்சிருக்கிறோம், சில மாநிலங்கள்ல 3% 4% இருக்காங்க, உலகத்திலேயே அதிகமா இந்துக்கள் வாழ்ற நாட்டுல நாங்க 8வது இடத்துல இருக்கோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நேரா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கண்டன கடிதம் அனுப்புறாங்க. ஆனாலும் பிரதமர் அப்படிதான் பேசிட்டே போறாரு.
அப்படின்னா உண்மையிலேயே இந்தியாவோட நலன்கள்ல அக்கறை இல்லாதவர் யாருன்னா மோடி தான். மார்ச் 3ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறாரு மோடி டெல்லியில வச்சு. முக்கியமான தலைவர்கள், கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதுல பினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக் எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அப்போ பேசும்போது இந்த விஷன் 2047 அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. நாம ஒரு $30 trillion அமெரிக்கன் டாலர் எக்கானமியை நோக்கி நகரணும். வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம வளரணும். தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப கவனமா பேசணும். மக்கள்கிட்ட இதை பிரச்சாரம் பண்ணணும். தேர்தல் பிரச்சாரத்தில் கவனமா இருக்கணும்னு மார்ச் 3ஆம் தேதி சொல்றாரு. பிற்பாடு தேர்தல் ஆணையர் மாறுறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அது வரைக்குமே சுமூகமா தான் போகுது. காங்கிரஸ் கட்சி அறிக்கை வந்த அடுத்த நாள் முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படிங்கிறாரு. இது மொகல்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறாரு. கறி சாப்பிடுறாங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிறாரு. அந்த அறிக்கைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி சார் பாக்குறது? காங்கிரஸ் அறிக்கை ரொம்ப கலங்கடிச்சிருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி தான் விக்ஷித் பாரத் விஷன் 2047 ரெண்டு இப்ப எங்க இருக்கு? முதல்ல ஏதாவது ஒரு பிஜேபி கூட்டத்துல நானும் இவங்க பேசுவாங்கன்னு பாக்குறேன். ஸ்டிக்கர்லாம் அடிச்சு கார்ல எல்லாம் ஒட்டி இருந்தாங்க. அதை பிஜேபி வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா விக்ஷித் பாரத் இருக்கும். கவர்மெண்ட் செலவுல எல்லாத்துக்கும் வந்து SMS இமெயில்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. தேர்தல் அட்டவணை அறிவிச்சு முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு டோன் மாறிடுச்சுங்க. அதாவது ஒண்ணு நீங்க சொல்ற தேர்தல் அறிக்கை காங்கிரஸ், ரெண்டாவது முதல் கட்ட தேர்தல் முடிவு வந்து ரொம்ப பலூன் மாதிரி காத்து இறங்கி போச்சு. சரி, இவங்க எல்லாமே வந்துங்க அப்படியே ஒரு பலூன் மனிதர்கள் தான், பலூன் பொலிட்டீஷியன்ஸ். தங்களுக்கு தாங்களே காத்தடிச்சு பெருசாக்கிடுறது. மோடியை விட்டு ஆளே கிடையாதுங்க, இவ்வளவு நாட்டுல மோடியை விட்டு ஆளே கிடையாது சொல்றதே ரொம்ப நயப்புக்கிடமான விஷயம். இந்தியர்களோட தலைமை பண்பையே சந்தேகிக்கிற மாதிரி. 1000 கோடி இருப்பாங்கங்க, அதுல என்னங்க இருக்கு பெரிய விஷயம்? யாருக்குமே வந்து மாற்று இல்லாத ஆளே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய ஜவஹர்லால் நேரு பிறகு இந்தியாவே அழிஞ்சிருந்தோம் அந்த காலத்துல 64 காலகட்டத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அது பிறகு இந்தியா எவ்வளவு முன்னேறி இருக்கு. மன்மோகன் சிங் ஆட்சிக்காக 10 வருஷம் அவர் உண்மையிலே ஒரு அபிஷியல் தான், ரிசர்வ் பேங்க் கவர்னரு, இதே நிதி கமிஷன்ல துணைத் தலைவரா இருந்தாரு. இவர் பிரதமரா என்னங்க பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு அப்பழுக்கற்ற பிரதமராக எந்த சர்ச்சையும் சிக்காம ரொம்ப நீட்டா அவர் வந்து அவரோட கரியரை வளர்த்து அழகா வந்து அந்த ஓய்வையும் அழகா கழிக்கிறாரு. அவரை போய் இவர் வந்து உள்ள இழுத்து 2006 பேசினாருங்க மன்மோகன் சிங்னு ஒரு வீடியோ, அதை வெட்டி ஒட்டி ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப லோ லெவல் பாலிடிக்ஸ்ல இறங்குறாங்கிறது ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி மார்ச்ல சொன்ன விக்ஷித் பாரத் விஷன் 2047 மறந்தாச்சுங்கிறது 2. 3வது இன்னமும் வந்து நம்ம பிரதமரா மீண்டும் வருவோன்னு ஒரு நம்புறாரு பாருங்க. ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப். 303 தொகுதி எடுத்திருக்காங்க போன தடவை. 303ல ஒரு 50 தொகுதி குறைஞ்சாலே தனி மெஜாரிட்டி கிடையாது பிஜேபிக்கு. இருக்கிற நிலைமை பார்த்தா 100 தொகுதி குறைஞ்சிரும் போலதான் தெரியுதுங்க. கர்நாடகால 25 தொகுதி என்னமோங்க போன வாட்டி. இந்த வாட்டி அவங்களுக்கு பாலியல் புகார்கள் பல பிரச்சனைகள் வந்துருச்சு. ரொம்ப அவுட் ஆவாங்க கர்நாடகால. ஆமா, கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஆகா ஓஹோ அவங்கள வச்சுதாங்க நாங்க வந்து ஆந்திராவே பிடிக்க போறோம்னாங்க. கடைசியா அவங்க தேர்தல் அறிக்கையில மோடி படமே வேணான்ட்டான். படத்தை 3 கட்சிங்க கூட்டணி சிம்பிள்லாம் இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதாவோட ஒரு முக்கிய தலைவரும் அந்த தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறாரு. அவங்க பாரதிய ஜனதாவோட அஜெண்டா எதுக்குள்ளயுமே அவங்க வரல. என்ன ரீசன்னா இவர் இப்படி ஹேட் ஸ்பீச் கிளப்ப அவங்களோட சொந்த ஓட்டு வங்கி பாதிக்கப்படும். இப்போ கர்நாடகாலே மதசார்பற்ற ஜனதா தளத்தோட ஓட்டு வங்கியே மோடி குலைச்சிட்டாரு, அவுட்டு. அதே மாதிரி இப்ப ஆந்திராலையும் வந்து பவன் கல்யாண் வந்து யூனிவர்சல் ஸ்டார் மாதிரி ஒரு படமே நாளைக்கு ஓடாம போயிடும். சந்திரபாபு நாயுடுக்கு ஓட்டு வங்கி அவர் யார வெறுப்பு பேச்சுல விரட்டி அடிக்கிறாரு மோடி, அவங்க சந்திரபாபு நாயுடு ஓட்டு வங்கி அது அங்க அவுட்டு. அப்ப அவங்க பயப்படுறாங்க, என்ன அந்த ஆளோட கூட்டணி சேர்ந்து கடைசியில எங்களுக்கு இருக்கிறதும் போயிரும் போல இருக்கு, உள்ளதும் போச்சுடா நொழக்கணான்லாம் உட்கார்ந்துருக்கணும், படமே வேணாம்பான்னு முடிவெடுத்தா. எங்கேயாவது வந்து ஒரு பிரதமரோட படம் இல்லாம ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி என்டிஏன்னு சொல்றாங்க. என்டிஏல பிரதமர் என்டிஏவோட தலைவர் மோடி படம் வேண்டாமா? ஆனா வேணான்னு முடிவு எடுக்கிறான். அதுல இருந்ததான் தெரிஞ்சு போகுது எந்த திசையில காத்தடிக்குன்னு. காங்கிரஸ் திசையில காத்தடிக்குதுங்க. அவங்க போட்டி போடுற தொகுதி 300 தான். தனி மெஜாரிட்டி வர்றதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா நான் பிஜேபி என்பது அதுதான் வந்து இந்தியாவை ஆள போகிறது என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது. ரொம்ப விரிவான உரையாடல் சார், ரொம்ப நன்றி.